ஹலோ நண்பா நண்பிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு, சரி வீடியோ போட்டு இன்றைக்கி சும்மா ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ரொட்டீன் எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். ஈவினிங் நைட்டு இப்போ ஒரே வெயில் காலம் இல்லையா, அதனால் சீக்கிரமாக சமைச்சு வச்சிட்டோன்னா நம்ம நைட்டுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு சரி சீக்கிரமாக ஆஃபீஸ்லேருந்து எங்கள் வீட்டுக்கார் வரதுக்குள்ளே எதுனா நல்லதாக சமைச்சு வைக்கலான்னு சொல்லிட்டு சாம்பார் சமைச்சு வைக்கலான்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஃப்ரிட்ஜில் பார்த்தேன், எல்லா இதுவும் இருந்துச்சு, காய் மாங்காய் இருந்துச்சு, முருங்கைக்காய் இருந்துச்சு. மாங்காய் வந்து ஈவினிங் கடைக்கு போய் நானே வாங்கி வச்சிட்டேன் கைஸ். முருங்கைக்காவும் கத்திரிக்காய் எல்லாமே இருந்துச்சு. சரி சாம்பார் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். சரி எல்லா காயும் இருந்துச்சு. இதில் வர ஸ்பெஷல் சின்ன வெங்காயம் இருந்துச்சு கைஸ். சின்ன வெங்காயம் இருந்துச்சுனால எனக்கு வந்து நான்வெஜ் சமைக்கும் போது, மீன் குழம்பு சமைக்கும் போது அந்த சின்ன வெங்காயம் இருக்குது, நம்ம சமைச்சிக்கலாம், சின்ன வெங்காயம் போட்டால் நம்ம சூப்பராக சமைக்கிறோம் அப்படின்னு நானே நினச்சிப்பேன். நீங்கள் யாராவது அப்படி நினச்சிப்பிங்கன்னா சொல்லுங்கள். சரின்ட்டு சாம்பார் முடிவு பண்ணி சமைச்சாச்சு கைஸ். சாம்பார் பெருசாலாம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நான் அப்பப்போ கைஸ் எது சமைச்சாலுமே நான் வந்து வீடியோவில் பார்த்து தான் செய்வேன். எனக்கு செய்ய தெரியாதுன்னெலாம் இல்லை, ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சுட்டேன். அப்பப்போ சின்ன சின்ன வேலைலாம் இருந்துச்சு, தாளிச்சிலாம் ஊற்றிக்கிட்டேன். ஏதாச்சும் தப்பாக இருந்தால் சொல்லுங்கள். அப்புறம் பக்கத்தில் என் பையன் வேறு வந்து ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க கைஸ், ரொம்ப. அப்புறம் அந்த தாளிச்சிலாம் ஊற்றிட்டேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய் கொஞ்சம் கலரும். அப்படி தான் பேசுவேன், பேச தெரியாது, இப்போ தானே ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன். போக நல்லா பேசுவேன் கைஸ். ஓகே, எல்லாம் தாளித்து ஊற்றிட்டு அப்புறமா பருப்பு வேக வச்சேன். அந்த பருப்பில் மஞ்சள் போடலைன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் ஒரு மாதிரி வெள்ளையாக இருந்துச்சு. யாராச்சும் இந்த மாதிரி சமைச்சாலும் என்ன இப்படி இருக்குது அப்படின்னு நான் நினச்சிப்பேன். நான் வெளுத்து பிடிச்சிட்டு இருக்கேன், ஐயோ இப்படி, ஏன்னா மஞ்சள் போடலன்னா அப்படி தான் கைஸ் இருக்கும். அது என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி ஊற்றிட்டு நானே மஞ்சள் பொடி, சக்தி சாம்பார் பொடி தான் கைஸ் போட்டேன். ஏன்னா குழம்பு தூள் தான் மேக்ஸிமம் போடுவேன், சாம்பார் பொடி போடுறது இல்லை. சரி நான் இருந்துச்சேன்னு அதையும் போட்டு தாளித்து ஊற்றிட்டேன் கைஸ். அப்புறம் அவ்வளோதான், குழம்பு வச்சிட்டேன். நைட்டுக்கு சாப்பாடு மட்டும் வடிக்கணும். இவ்வளோ தான் எங்களோட நைட் டின்னர். நைட்டு வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்தோன்னே எப்படி இருக்குன்னு கேட்டு உங்களுக்கு பார்ட் 2ல் போடுறேன். நான் எதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா சாரி. ஓகே கைஸ், பாய், லவ் யூ.